மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது இரண்டாவது மனைவி என கூறப்படும் ஜாய் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்துள்ளார். கோவையை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து காசினோ, மிஸ் மேகி, பெண் குயின் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். தற்போது விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வருகிறார். தமிழகத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க நபர்களின் வீடுகளில் நடக்கும் சுப காரியங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே அவரது மாமன் மகள் ஸ்ருதியுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ரங்கராஜ் தனது மனைவியை பிரிய போவதாகவும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை காதலித்து வருவதாகவும் பேச்சுகள் எழுந்தன. ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா 2018இல் இயக்குனர் ஜே ஃபெட்ரிக்கை திருமணம் செய்து பின்னர் 2023இல் பிரிந்துவிட்டதாக அறிவித்தார். இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டதாக திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் மாதம்பட்டியுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து ஜாய் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். பின்னர் மீண்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் பங்கேற்றது பேசும் பொருளானது. இதனைத் தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குழந்தையின் பெயரை ராகா ரங்கராஜ் எனவும் அறிவித்தார். அப்போது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் எப்படி 2வது திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விகளும் எழுந்தன. ஜாய் வெளியிட்ட எந்த புகைப்படங்களையும் ரங்கராஜ் மறுக்கவில்லை. ஆனால் அண்மையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜாய் கிறிசல்டாவுடன் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் நீக்கிவிட்டார். இதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் கிளம்பியது. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டார் என்றும் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு தன்னுடன் வாழ மறுப்பதாகவும் கூறி ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா அவரது பார்வையற்ற தாயுடன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் கோவிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் பின்னர் 7 மாத கர்ப்பமாக இருக்கும் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா புகாரில் தெரிவித்துள்ளார். தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார்.